குடும்பத்தில் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா அப்படியே வானத்திலிருந்து தூக்கி போடலாம் ஆண்டவர் இல்லையா? அவர்களை கொண்டுதான் நம்மை போஷித்திருக்கிறார். அவர்களை கொண்டுதான் நம்மை வளர்த்தி இருக்கிறார். அவர்களை கொண்டுதான் நம்மை படிக்க வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டுதான் நமக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்போ பெற்றோர்களை கனப்படுத்தணுமா, கனப்படுத்தக்கூடாதா? நீங்க யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் இந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கும் போது நமக்கு அதுக்கு கீழ்ப்படியாம இருந்தா எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும்? உபாகம் 5:16 மார்க்கு மத்தேயு 15:4 மத்தேயு 19:19 இன்னுமாக மார்க்கு 10:19 லூக்கா 18:20 இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.